சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜிஞ்சர் த ஜிராஃப் அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். Once upon a time there was a giraffe named Ginger. Ginger lived in Kenya, a country in Africa. Like all giraffes, Ginger had a long neck and long legs. Because she was so tall, she was able to eat food from the very tops of the trees in the savannah. The savannah in Africa is an area with lots of grass and some trees. Sometimes a savannah is called grasslands. The other animals like zebras and antelopes could not reach where Ginger could reach. But Ginger always found food. She loved the leaves and the new buds of the trees. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கென்யா நாட்டில் ஆஃப்ரிக்காவில் ஜிஞ்சர் அப்படின்ற ஒரு ஜிராஃப் வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். ஜிராஃப்னால எப்படி இருக்கும்? செம்ம டாலில் லாங் நெக், லாங் லெக்ஸ், இந்த மாதிரி இந்த ஜிஞ்சரும் இருந்துச்சாம். ஸோ எவ்வளோ ஹைட்டான டாலான ட்ரீனாலும் அந்த லீவ்ஸையும் பட்ஸையும் ஜிஞ்சர் ஜிராஃபால் சாப்பிட முடிஞ்சிச்சாம். இது ஒரு சவானா காட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சவானான்றது கிராஸ்லேண்ட்ஸ், ஃபுல்லாக கிராஸ் தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரீஸ் அங்கேயும் இங்கேயுமா இருக்கும், டால் ட்ரீஸ். இந்த டால் ட்ரீஸில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் அங்கே வாழ்கிற ஒரு ஜீப்ராவாலேயோ ஆன்டிலோப்னாலேயோ ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆன்டிலோப்புன்றது டீர் மாதிரியே இருக்கிற ஒரு அனிமல் தான். ஆனால் நார்மல் நம்ம பார்க்குற டீர்ஸ்க்கு ஆண்ட்லெஸ் கொம்பு இருக்கும், ஆன்டிலோப்புக்கு வந்து ஹார்ன்ஸே இருக்கும். பட் ஜிஞ்சர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஃபுட். ஜிஞ்சருக்கு எப்போதுமே ஃபுட் கிடச்சிச்சு. ஏன்னா ஜிஞ்சர் டாலாக இருக்கிறதுனால அந்த டால் ட்ரீஸில் இருக்கிற லீவ்ஸ் அண்ட் பட்ஸை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. One day, Ginger was busy eating her favorite leaves along with some other giraffes. It was a bright sunny day, and there was not a cloud in the sky. It had not rained for a long time, so the grass was very dry. She heard a noise down at the bottom of her extra long legs. It was her friend, Mickey the monkey. Mickey was trying to say something, but Ginger could not understand what he was saying. He looked very tired. "What's wrong?" asked Ginger. Ginger was very kind giraffe and wanted to help everyone. Just then, Mickey fell over. ஓகே, ஜிஞ்சர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அன்றைக்கி நாள் ரொம்பவுமே ஒரு பிரைட்டான சன்னி டேயாக இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே அந்த சவானா ஃபாரஸ்ட்டில் மழை இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. திடீர்னு ஜிஞ்சர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே ஒரு சத்தம் கேட்குது. யார்டா அது அப்படின்னு ஜிஞ்சர் திரும்பி பார்த்தா ஜிஞ்சரோட ஃப்ரெண்ட் மிக்கி த மங்கி. அது ஒரு மங்கி, அதோட பேர் மிக்கி. மிக்கி ஏதோ சொல்ல வந்துட்டு அது கீழே விழுந்துருச்சு. என்னடா அப்படின்னு யோசிச்ச ஜிஞ்சரை என்ன பண்ணுச்சு? Ginger was also a smart giraffe. She knew that what was wrong. Mickey could not find anything to eat and he was very hungry. Ginger nibbled some fresh tender leaves and buds from the top of the tree where she was eating. She dropped some of the leaves and buds to the ground near where Mickey was. Then she nudged him a little with a hoof at the bottom of one of her very long legs. "Wake up, Mickey," said Ginger. "I have found something for you to eat." Slowly, Mickey sat up and ate a little. என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, திடீர்னு இந்த மங்கி கீழே விழுந்தோன்னே இது பசியில் தான் மயங்கி விழுந்திருக்கும்னு நினச்ச ஜிஞ்சர் என்ன பண்ணிச்சான்? கொஞ்சம் மரம் மேலே உச்சியில் இருந்த டெண்டர் லீவ்ஸ், இளம் இலைகள், முட்டுகள் இதெல்லாம் பறித்து கீழே மிக்கிக்கு போட்டுச்சான். போட்டுட்டு லைட்டாக அதோட ஹூஃப், அதோட பாதங்களால் நட்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நட்ஜ்டுன்னா லைட்டாக தள்ளுறது. இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தோன்னே உடனே மிக்கி முழிச்சிக்கிச்சு. முழிச்சு ஜிஞ்சர் தனக்காக இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கு அப்படின்னு நினச்ச மிக்கி அதை ஸ்லோவாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிச்சு. After a while, when Mickey was feeling better, Ginger asked him, "What happened, Mickey? Why are you so hungry? Why can't you find anything to eat?" Mickey said, "It has not rained for so long, and now there is no more food." "That's not good," said Ginger. "What's happening with the other animals?" "No one knows what to do," answered Mickey.
All the zebras and the antelopes and the elephants are getting worried about the dry grass. Some of them are thinking about leaving the savannah and trying to reach the jungle. That's a long trip, said Ginger. Are you going to go with them? Okay. ஆஃப்டர் வைல் மயங்கி கிடந்த மிக்கி மங்கி வந்து சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டோன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடச்சோன்னா பெட்டராக ஃபீல் பண்ணுச்சு. உடனே ஜிஞ்சர் கேட்டுச்சு, என்னாச்சு மிக்கி, ஏன் இவ்வளோ பசி, ஏன் ஒன்றும் சாப்பிடாம மயங்கி உழுவுற அளவுக்கு அப்படின்னு கேட்டபோது மிக்கி சொல்லிச்சு, நம்ம சவானாவில் வந்து ரொம்ப நாளாக மழை இல்லாததுனால நல்லா ஃபுட் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் அப்படின்னு மிக்கி சொன்னோன்னே ஜிஞ்சர் என்ன சொல்லிச்சு, தாட்ஸ் நாட் குட், அது நல்லது இல்லையே, மற்ற அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுச்சு ஜிஞ்சர். உடனே மிக்கி சொல்லிச்சு, யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜீப்ராஸாக இருக்கணும், ஆன்டிலோப்ஸ், எலஃபண்ட்ஸ் எல்லாருமே வரீடு, எல்லாருமே நாங்கள் ரொம்ப கவலையாக தான் இருக்கோம். இந்த சவானை விட்டு நாங்கள் எங்கேயாச்சும் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னு மிக்கி சொல்லிச்சு. உடனே இதுக்கு ஜிஞ்சர் சொல்லிச்சு, காட்டுக்கு போகிறதுனா ரொம்ப பெரிய லாங் ட்ரிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம், நீயும் போறியா அப்படின்னு ஜிஞ்சர் கேட்டுச்சு. I don't know, answered Mickey. What do you think we should do? Ginger thought for a while and then suddenly she had a good idea. We should go to talk to Leo the lion. He is the smartest animal in the savannah. Mickey was too tired to walk, so Ginger invited him to ride on her back. Hold on tight to my neck, said Ginger. That's a lot to hold on to, joked Mickey. Ginger laughed. You are right. I have got the longest neck in Africa. So they started their journey across to the other side of savannah to look for Leo. ஓகே, இப்போ மிக்கி என்ன சொல்லிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சோன்னா உடனே ஜிஞ்சருக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சான். ஜிஞ்சர் என்ன சொல்லிச்சா, நம்ம இந்த சவானாலே ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் அனிமல்னால் அது நம்ம லியோ த லயன் தான். அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பான் அப்படின்னோன்னா மிக்கி என்ன சொல்லிச்சு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேனே அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால ஜிஞ்சர் வா வந்து என் மேலே ஏறிக்கோ அப்படின்னோடனே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோன்னா இருக்கிறதுலே பெரிய வளர்த்தியான நெக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அவங்க வந்து மிக்கி ஏறி ஜிஞ்சர் மேலே உட்காந்துட்டு லியோவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்க. Ginger and Mickey were in luck. Leo was sitting upon a rock, and he was really easy to see as they walked through the grass. Hi, Leo, they both shouted. Leo had been napping and was a little grumpy when they woke up him. But he was polite and said, Hello, Ginger and Mickey. Why did you walk the whole way across the savannah? Just to wake me up. But he was joking. He had a smile on his face. Mickey says that there is no food left in the savannah because it's been so dry, said Ginger. Do you have any ideas? Okay. ஜிஞ்சர் அண்ட் மிக்கி வந்து ரொம்ப லக். ஏன்னா அவங்க அங்கே பார்க்கும்போது ஒரு ராக்கில் லியோ உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டாங்க. உடனே வந்து ஹாய் லியோ அப்படின்னு ரெண்டு பேரும் எழுப்பி விட்டாங்க லயனை. லியோ வந்து ஒரு குட்டி நேப் போட்டுட்டு இருந்தான். குட்டி நேப்னால் பகலில் குட்டியாக தூக்கம்ல, அந்த தூக்கத்தை தான் நேப் அப்படின்னு சொல்கிறது. அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சும்போது கொஞ்சம் என்னை எழுப்புறதுக்காக தான் இங்கே வந்தீங்களா, இவ்வளோ தூரம் சவானாவில் ட்ராவல் பண்ணி அப்படின்னு ஒரு ஜோக் மாதிரி லியோ கேட்டானா. உடனே வந்து இல்லை மிக்கி என்ன சொல்லிச்சு, இந்த சவானா ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுட் இல்லாமல் போயிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்றதுக்காக வந்திருக்கோம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிக்கி வந்து லியோவை பார்த்து கேட்டுச்சு. Leo thought for a while. He said, There is nothing we can do about the rain. It will come soon, but we can't be sure when it will arrive. When the rain comes, all the plants will grow again, and there will be lots of food for everybody. He thought a little longer. The only thing I can think of it for everyone to move closer to the forest. He continued, There will be more things to eat there, but I know it's a long trip and will not be very easy. It might take days to get there. லியோ கேட்டுருச்சு, என்ன ப்ராப்ளம்காக மிக்கியும் ஜிஞ்சரும் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு, ஓகே மழை பெஞ்சால் பிளான்ட்ஸ்லாம் வளர்ந்துடும், சவானா பழைய மாதிரி ஆகிடும், ஆனால் மழை எப்போ வரும்னு நம்மளால் சொல்ல முடியாதே,
அப்போ என்ன பண்ணுறது, ஃபாரஸ்ட் பக்கமாக போயிருங்க. அது ஒரு லாங் ட்ரிப் தான், ஈஸி கிடையாது. ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு லியோ ஐடியா சொல்லிடுச்சு. Ginger and Mickey looked at each other and then looked back at Leo. "Thank you, Leo," said Ginger. "It's probably best if they all try to get closer to the jungle." They said goodbye and then walked back across the savannah. Now they needed to gather all of the animals together to start the long journey. Ginger did not need to go along because she had plenty of food in her high trees, but she was a good friend and wanted to help as much as she could. They walked towards her favorite trees and guess what she and Mickey saw. Okay. ஜிஞ்சர் அண்ட் மிக்கி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு லியோ கிட்ட பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. லியோ அட்வைஸ் வந்து ஜங்கிளுக்கு க்ளோஸராக போயிருங்க, லாங் ட்ரிப் பண்ணாலும் போயிருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு எல்லா அனிமல்ஸையும் டுகெதராக கேதர் பண்ணி இந்த லாங் ஜேர்னி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ஜிஞ்சரும் மிக்கியும். ஜிஞ்சருக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது, ஏன்னா இங்கே ஹை ட்ரீஸில் ஜிஞ்சருக்கு தேவையான லீவ்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஜிஞ்சர் போகிறாங்க. All of the animals were already gathered there and waiting for Ginger and Mickey. "Why are you all here?" asked Ginger. "Eddie the eagle told us that you are taking us to the edge of the jungle," said one of the zebras. "How did he know?" asked Mickey. "He heard you talking with Leo," said one of the antelopes. "So you all decided to try to walk together to the jungle?" asked Ginger. "Yes," they all answered. "If you will help us to get there," added one of the elephants. "Of course I will help," said Ginger. "I'm your friend." ஓகே, இவங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி அங்கே எல்லா அனிமல்ஸுமே கேதர் ஆகி ரெடியாக இருந்தாங்க. எப்படி எல்லாரும் கேதர் ஆனாங்க அப்படின்னு ஜிஞ்சருக்கும் மிக்கிக்கும் யோசிச்சும்போது, நம்ம போன பிக்சர்லேயே பார்த்தம்போது ஒரு ஈகிள் பறந்ததை பார்த்துருப்போம். அந்த ஈகிள் தான் எடி. எடி வந்து லியோ பேசிகிட்டு இருந்ததை இங்கே எல்லா அனிமல்ஸ்டையும் சொல்லிடுச்சு. அதாவது நம்ம ஜங்கிள் நோக்கி போகணும் அப்படின்ற பயணத்தை பற்றி சொல்லிடுச்சு. அது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. "நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு?" கேட்டபோது, "நீங்கள் லியோவோட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு எடி சொல்லிடுச்சு. உடனே வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டலிப் சொல்லிச்சு. தென் வந்து ஒரு எலஃபண்ட் கேட்டுச்சு, "நீ ஹெல்ப் பண்ணுறியா ஜிஞ்சர்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் உங்களோட ஃப்ரெண்டு, நானும் வந்து ஜங்கிள் நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்ட்டு ஜிஞ்சரும் சொல்லிடுச்சு. So they started on their big journey across the savannah to the jungle. The sun was so hot and there was no food and no place to get a drink of water. And then they heard it. It was a thunder. "Thunder," they all shouted. Thunder was very scary to the animals of savannah. Can you guess why? Fire. Sometimes the lightning hits the dry grass and the whole savannah catches fire. Then everyone has to run, and that is exactly what happened. Fire, they shouted. They could smell it, and now they could see it. The fire was coming towards them. எல்லா அனிமல்ஸும் இந்த பிக் ஜேர்னிக்கு கிளம்பலான்ட்டு சவானாவை தாண்டி ஜங்கிள்கிட்ட போகலான்னு கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி நாள் ரொம்பவுமே ஹாட்டாக இருந்துச்சு. ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை. ஆனால் வந்து ஒரு தண்டர் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, இடி சத்தம். இடி எல்லா அனிமல்ஸும் கத்துறாங்க. ஏன்னா இந்த இடி சில சமயம் வந்து சவானா காடுகளில் ட்ரை கிராஸில் பட்டு ஒரு ஃபயரை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஃபுல்லாக காட்டையே அழிச்சிடும். அந்த பயம்தான் எல்லோரும் தண்டர்னு ஷவ் பண்ணாங்க. அதே மாதிரியே ஃபயரும் வந்துச்சு. அந்த ஃபயர் வந்து அவங்கள நோக்கி வரதையும் பார்த்தாங்க. Ginger had to think first because she was so tall she could see farther than any of the other animals. She stretched her long neck up as far as she could. Now she could see a place where there was no fire. "Quick," she said, "everyone run this way." All of the animals followed her and ran as fast as they could. Soon they were out of danger. They stopped and gathered together one more time. "Is everyone here?" Ginger asked. She wanted to make sure that they were all safe. All the animals looked around and they were all there. ஓகே, இந்த மாதிரி ஃபயர் வந்தோன்னா யார் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணோம் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணோம் ஜிஞ்சர் தானே டாலஸ்ட். எந்த சைடு ஃபயர் நோக்கி வருதுன்றதை எட்டி பார்த்து மற்ற அனிமல்ஸ்க்கெலாம் சொல்லி அவங்கள அவேர் ஆக்கி
இந்த சைடு போகலான்னு ஒரு சைடை வந்து நோக்கி போச்சு. எவ்ரி ஒன் ரன் திஸ் வே அப்படிங்கும்போது எல்லா அனிமல்ஸும் ஜிஞ்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு சேஃபஸ்ட்டு சைடுக்கு போயிட்டாங்க. அங்கே போனோன்னே ஜிஞ்சர் என்ன பண்ணுச்சு, திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிச்சு எல்லாரும் சேஃபாக வந்துட்டோமான்ட்டு ஒரு ஃபயர் இல்லாத இடத்துக்கு வந்துட்டாங்க. And then the most wonderful thing happened. I felt a drop, said a zebra. Me too, said an antelope. It was rain finally. Everyone was very happy. It started to rain a little more than a little more. The rain put out the fire, so they did not have to run. And the rain filled their watering holes and made the plants grow again. So they did not have to make that long trip to the edge of the jungle. Everyone would soon have enough food and water. So Ginger and Giraffe went back to her favorite tree and continued to munch on the leaves and buds. Okay, and then the most wonderful thing happened. அந்த அற்புதம் அப்போ தான் நடந்துச்சு. ஒரு சொட்டு தண்ணியை ஜீப்ரா ஃபீல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஆன்டிலோப் மேலேயும் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தோன்னே எவ்ரி ஒன் ஃபெல்ட் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல மழை பெஞ்சிச்சு. மழை நிறையா வந்துச்சுன்னா திருப்பி எல்லா பிளான்ட்ஸும் முளைக்க ஆரம்பிச்சிரும். அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க அந்த லாங் ட்ரிப் போக வேண்டிய அவசியம் இல்லை ஜங்கிளை நோக்கி. ஏன்னா மழை வந்துருச்சுன்னா இவங்களுக்கு தேவையான ஃபுட் இங்கேயே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஜிஞ்சர் பழையபடி தன்னோட ஃபேவரட் ட்ரீக்கிட்டேயே போயிட்டு அதுக்கு பிடிச்ச அந்த இலைத்தலைகளை மஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு, மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த சவானால் அந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே மழைக்கு அப்புறம் ஹாப்பியாக இருந்தாங்க.